ஏசாயா 61 அதிகாரம் 7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லெச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வருமா பாருங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் என்னை வாட்டி வதைக்கிறது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப வெட்கப்பட்டேன், என்னை ஏளனமாக நினைத்தார்கள் அப்படின்ட்டு எல்லோருக்கும் ஒரு பகுதியில் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருப்பேன் பாருங்கள், இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் நன்மை வருமா பாருங்கள். ஆமேன். லெச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும். ஆமேன். நித்திய மகிழ்ச்சி என் வாழ்க்கையில உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி நான் சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி என் குடும்பங்களிலே உண்டாகும். ஆமேன். நித்திய மகிழ்ச்சி எனக்குள்ளே உண்டாகும். ஆமேன். நித்திய மகிழ்ச்சி என்னுடைய குடும்பத்தில் உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி நான் செய்கின்ற வேலைகளிலே உண்டாகும். ஆமேன். நித்திய மகிழ்ச்சி தான் பாருங்க, ஒரு தற்காலிக மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நித்தியமான மகிழ்ச்சியை உங்களுக்கு என்று நான் வைத்திருக்கிறேன். ஆமேன். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? நான் பெற்றுக்கொள்கிறேன் நித்தியமான மகிழ்ச்சியை. ஹல்லேலூயா. பாருங்க, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை வருமா நமக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு வெட்கப்பட்டு நீங்கள் போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிபூர்ண நன்மையை, ஒரு நித்தியமான ஒரு மகிழ்ச்சியை காலை வேளையில் உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த நித்திய மகிழ்ச்சி யாருங்க? ஆமேன். அம்மா சொல்கிறாங்க, நித்திய மகிழ்ச்சி யாரு? ஆமேன், ஹல்லேலூயா. அந்த நித்திய மகிழ்ச்சி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நித்தியமான மகிழ்ச்சி. ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லா சகல நன்மைக்கு எதுவான பரிபூர்ணமும் அவர்கிட்ட தான் இருக்குது, ஒரு ஃபுல்னஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. ஆமேன். பாருங்க, நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், நமக்காக நொறுக்கப்பட்ட பலி கொடுக்கப்பட்ட ஒரே பலியாய் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக வந்திருக்கிறார் பாருங்க. வருஷந்தோறும் போய் பலி கொடுத்து பாடுபட வேண்டிய அவசியமே இனிமேட்டு உங்களுக்கு கிடையாது. நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே பலியான தேவ ஆட்டுக்குட்டி, அவர் தான் நம்முடைய நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 9:12 வாசிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எபிரேயர் 9 அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா, ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். ஆமேன், ஹல்லேலூயா. எதை உண்டு பண்ணினாரா பாருங்க, கடைசியில் என்ன போடப்பட்டு இருக்கிறது? எதை உண்டு பண்ணினாரா? ஏன்னா சத்தமா சொல்லுங்க, நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம லேசாக வாசித்து விட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் நித்திய மீட்பு ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. ஹல்லேலூயா. நமக்கு என்று கொடுக்கப்பட்ட நித்திய மீட்பாய் நம்ம இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ரெட்டிப்பான நன்மைனா நமக்கு அவர் மட்டும்தான். பாருங்க நீங்க, ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர் மட்டும்தான். பாருங்க, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா, அவருடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் அவர் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். நம்மளாம் சும்மா இல்லை, கர்த்தராலே நேசிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அவருடைய சொந்த நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து, எதற்காக கொடுத்தார்? இந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக, நித்திய மகிழ்ச்சியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நம்முடைய ஒரே பேரான குமாரனை
ஒரே தரம் கொடுக்கப்பட்ட பலியாக நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்றீங்க? அவர் எனக்காக அடிக்கப்பட்ட ஒரே முறை பலியாக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 7:27 வாசிப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பிரதான ஆசாரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வருஷந்தோறும் அவங்க தங்களுடைய பாவங்களுக்காக அவங்க அறிக்கை பண்ணி அவங்க பரிசுத்தமாக இருந்து பின்பு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே சென்று நமக்காக வேண்டுதல் செய்து அதன் பின்பாக தான் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுமா. பாருங்க, இது சாதாரண ஒரு ப்ராசஸ் கிடையாது. பாருங்க, வருஷம் வருஷம் இந்த கடமைகளை, வருஷம் வருஷம் இந்த பாரம்பரியத்தை, இந்த காரியங்களை நிறைவேற்றினாதான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ தான் நமக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ தான் நம்ம குடும்பங்களிலே செழிப்பு உண்டாகும், தேவ கோபாக்கினை நீங்கும், சமாதானம் வரும், மீட்பு வரும், ரட்சிப்பு வரும். இது வருஷம் வருஷம் பண்ணாதான் வரும். வருஷம் வருஷம் நீங்கள் அந்த காளைகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் பலி கொடுக்கறதுக்காண்டி நீங்கள் போய் கொடுக்கணும். இவ்வளவும் கரெக்டாக நீங்கள் செய்தாலும் அந்த பிரதான ஆசாரியர் ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஆளாக இல்லை அப்படின்னா பாருங்கள், உங்கள் பலி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆமென். நம்முடைய இரட்டிப்பான நன்மை, நித்திய மகிழ்ச்சி நமக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரே முறை பலியாக்கப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க அவரை வாழ்த்தி. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். காணாமல் போன ஆட்டுக்குட்டியை, பாவத்தினாலே தொலைந்து போன உங்களையும் என்னையும் தேடி இயேசு வந்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அந்த நன்றி உணர்வு நமக்கு சிறிதளவும் இருக்கான். இந்த காலை வேளையில் சோதித்து பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எடுத்து வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்பு அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். பாருங்க, எத்தனை குமாரர்கள்? 2 பேர். வாசிங்க. இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். 13வது வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டா இருக்கிறது. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். பாருங்க, அதுல இளைய குமாரன் என்ன பண்றாருன்னா, தன் தகப்பனிடத்தில் அவனுக்குரிய பங்கை, ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் எல்லாவற்றையும் தகப்பனிடத்தில் வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி அங்கே போய் அந்த பணங்களையும் ஆஸ்திகளையும் அநியாயமாக, துன்மார்க்கமாய், பாவமாய், ஒரு ஒரு பரிசுத்தமாய் செலவு பண்ணாமல் துன்மார்க்கமாய் அதை எவ்வளோ மோசமாக செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ மோசமாக செலவு பண்ணி எல்லாவற்றையும் அழித்து போட்டானா. பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளும் அப்படி தான். பாருங்க, அநேக நாள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போய் என்ன பண்ணுறோம்? துன்மார்க்கமாக வாழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க? அநேக நாள் நம்மளும் தேவனுடைய வார்த்தையை விட்டு, தகப்பனை விட்டு துன்மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே பரிசுத்தமும் கிடையாது, உத்தமனும் ஒருவனும் இல்லை என்று வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி தான் தேவ ராஜ்யத்தில் சொல்கிறாங்க, 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளைய மகன் பாருங்க தகப்பனை விட்டு பிரிந்து போய் என்ன பண்ணுறாரு? வாங்கிட்டு போன எல்லா சொத்துக்களையும் அழித்து போட்டாராம். பாருங்க,
அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாகுதான். அப்போ கொடிய பஞ்சம் உண்டாகும் பொழுது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட அந்த இளைய மகனுக்கு இல்லையா பாருங்க. ஆனால் அவருடைய தகப்பனுடைய வீட்டில் அவர் இருக்கும் பொழுது ஒரு ராஜாவை போல அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது நடக்கும் பாருங்க. வேலைக்காரனை நோக்கி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வா, எனக்கு ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு சொன்னால் கொண்டு வரதுக்கு 10 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு 10 பேர் 20 பேர் இருக்காங்க. நீ அங்கே போ அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் போவான், வான்னு சொன்னால் வருவான். அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு சகல அதிகாரத்தையும் உடையவனாக செழிப்பாக தான் அந்த மனிதன் இருந்தான் பாருங்க. தகப்பனை விட்டு எதற்காண்டி போனான்? துன்மார்க்கமாய் வாழுவதற்காக. அல்லேலூயா. தேவனுடைய பாதையை விட்டு பிரிந்து எதுக்கு போகிறாங்க அப்படின்னா துன்மார்க்கமாய் வாழ மட்டும்தான். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் கூறுகிறது, பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி வாழ பார்க்கிறானா பாருங்க. சுய இச்சையின்படி. இப்போ தேவ பிள்ளைகளை விட்டு பிரசன்னத்தை விட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அது நம்ம இஷ்டப்படி போல அந்த பாவ காரியம் நம்மை நடத்தி கொண்டு போகிறது பாருங்க. நம்ம சுய எண்ணம், ஒரு சுய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக அப்படி செய்கிறோம் பாருங்க. அப்படிதான் இந்த இளையகுமாரனும் பாருங்க, ஒரு ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு எல்லாவற்றையும் அழித்து விட்டான் பாருங்க. அதற்கப்புறம் என்ன ஆகுது தெரியுமா? 17வது வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது பாருங்க, தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான அவன் தகப்பனுடைய வீட்டில் வேலை செய்கிற வேலையாட்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்கான் பாருங்க. ஆனால் அவனுக்கு இங்கே என்ன தெரியுமா ஆச்சு? அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் ஒருத்தர்கிட்ட போய் வேலைக்கு செய்கிறாரு, பன்றி மேய்க்க போகிறாரு. பன்றி மேய்க்கிற இடத்துல பன்றி சாப்பிட்ற அந்த புண்ணாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புண்ணாக்கு கூட நமக்கு கிடைக்குமான்ற சூழ்நிலை அவனுக்கு வந்துருச்சு பாருங்க. அந்த இளையகுமாரனுக்கு அந்த புண்ணாக்கு சாப்பிட்றதுக்கு கேட்டு கூட அந்த புண்ணாக்க கொடுக்கலையா அந்த ஓனர். அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் அந்த இளையகுமாரனுக்கு நேர்ந்தது பாருங்க. 21ஆம் வசனத்தை வாசிப்போம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரனே அல்ல என்று பாருங்க. அவன் மனம் திரும்பி தகப்பன்ட்ட திரும்பி என்ன சொல்றாரு? தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனே அல்ல. பாருங்க, மனம் திரும்பி வரும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. 22ஐ வாசிப்போம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் அப்படின்றாரா பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் பாருங்க நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் பாருங்க. உங்கள் பழைய வாழ்க்கை வேணா நீங்கள் நினைத்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் எப்படிலாம் யோசிச்சிங்களோ அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திரும்பவும் தேவனிடத்தில் நீங்கள் வரும்போது இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ரெட்டிப்பான நன்மை மாத்திரமல்ல, அது நித்திய மகிழ்ச்சியாக மாற்றுவார். அல்லேலூயா. அந்த ரெட்டிப்பான நன்மை தற்காலிகம் கிடையாது, உங்களுக்கு நித்தியம். ஆமென். சொல்லுங்க, தற்காலிகம் கிடையாது. சொல்லுங்க, தற்காலிகம் கிடையாது, அது நித்தியமானது. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் தற்காலிகம் அல்ல, அவைகள் நித்தியமானவைகள். அல்லேலூயா. ஒருவனும் உங்க மத்தியில் அதை பிடுங்கி போட முடியாது, ஒருவனும் திருடி போட முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நித்திய மகிழ்ச்சி யாரு? நம்ம இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார் பாருங்க. ஆமென். உங்கள் பாவங்களுக்காக இப்படிதான் அவர் ஆண்டவரே, பிதாவின் இடத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வழக்காடுகிறார். கர்த்தாவே, என் மகன் திரும்பி வந்துட்டான் ஆண்டவரே, அவனை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த தகப்பனைய போல தான் பாருங்க. அவன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது தெரியுமா? கீத வாத்தியம், நடன கழிப்பு சத்தம்லாம் கேட்டு தான் பாருங்க அவன் வந்தோடனே. அல்லேலூயா. நீங்கள் திரும்ப வரும் பொழுது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். ரெட்டிப்பான நன்மையை தேவன் தருகிறார். அன்னாளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார் பாருங்க. ஆமென். அநேக நாட்கள் குழந்தையே இல்லை, ஒரு பெரிய சாபமான ஒரு காரியம் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருந்தது. ஆமென்.
ஒரு நல்ல ஜெபத்தை தேவன் கேட்டாராம் பாருங்க. அன்னாளுடைய கற்பத்தை, அடைத்திருந்த கற்பத்தை திறந்தாராம் பாருங்க. பாருங்க, அன்னாளுடைய ஜெபம் வந்து எப்படி இருந்துச்சான்? ஒரே ஒரு நன்மை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிதான் கேட்டாலும் பாருங்க. 1 சாமுவேல் 2:21 நான் வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தறிந்து, பாருங்க, ஒரே ஒரு சாமுவேலை தான் அன்னாள் கேட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? எத்தனை குழந்தைகள் அப்புறம் அன்னாளுக்கு இருந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அன்னாளுக்கு எத்தனை குழந்தைகள்? நீங்க கேட்டது ஒண்ணுதான், ஆனா கர்த்தர் கொடுத்தது 5 குழந்தைகள். ஆமென். சாமுவேலுக்கு அப்புறம் 5 குழந்தைகள், மொத்தம் 6 பேர். ஆமென். இப்போ நீங்க ஒரு நன்மையை கேட்கலாம், கர்த்தர் எத்தனை நன்மையை கொடுக்குறாரு? நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மையை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம கிடைக்க வேண்டிய விஷயம் தான் பாருங்க. ஆனா அதற்கென்று ரொம்ப பாரமா இருப்போம். ஒரு காலத்துல வண்டியே இல்லாம இருந்தோம், சைக்கிளே இல்லாம இருந்த காலங்கள் இருக்கு பாருங்க. ஆனா இப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு எத்தனை பைக் கொடுத்துருக்காரு ஓட்டுறதுக்கு. ஹல்லேலூயா. இப்போ ஓட்டி டயர்ட் ஆயிடுச்சு நமக்கு. கார் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. இப்போ தேவனுக்குள்ள நீங்க இருக்கும்போது உங்க ஆசீர்வாதங்கள், உங்களுடைய லெவல், உங்க ஸ்டேட்டஸ் ஒரே மாதிரியா இருக்காது. வர 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 விருத்தி அடைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு விதை விதைத்தான், அதை பெருக செய்தவர் கர்த்தர் 100 மடங்காக. தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டாயிற்று. ஈசாக்கோட பிளான், எகிப்து பக்கம் நல்ல ஆறு ஓடுது, அங்கே போய் நம்ம குடியிருந்தோம்னா செழிப்பாக இருக்கலாம். ஆனால் தேவன், நீ அங்கே போகாத, நீ போய் கொண்டு இருக்கிற அந்த கேரான்ற தேசத்திலே இரு, நான் உன்னை அங்கே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவன் எங்கே சொல்கிறாரோ அங்கே தாங்க பெருக்கம் இருக்குது. நம்ம நினைக்கின்ற நம்ம பிளான் பண்ணுற இடத்துல பெருக்கம் கிடையாது. தேவன் எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே தான் பெருக்கம். அந்த இடம் பஞ்சமாக இருக்கலாம், அந்த இடம் ஒரு வறண்ட நிலமாக இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்வதை கேட்டு நீங்கள் கீழ்ப்படுந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல 100 மடங்கான அறுவடையை நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்கள், அண்ணால் ஒரு குழந்தையை கேட்டால் அதுக்கப்புறம் 5 குழந்தையை தேவன் கொடுத்தார். ஆமென். இதுதான் நித்திய மகிழ்ச்சி, இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தை இதுதான். ஹல்லேலூயா. ஒருவனும் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் வந்து சேரும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். ரோமர் 12:1-2 வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனைனா என்ன போட்டிருக்கீங்க சொல்லுங்க. புத்தியுள்ள ஆராதனை என்றால் என்ன? இந்த வசனத்திலே இருக்கு. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையா பாருங்க. ஆமென். 2வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதான் நம்ம. ஹல்லேலூயா. இந்த உலகம் காட்டுகின்ற வழிகள் சில வேளைகளே கரெக்டாக இருக்கும், ஆனால் அது தீய வழிகள். ஆமென். நம்ம இருதயத்துக்கு தோன்றுகிற வழிகள் நல்லா நிறைய கரெக்டாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி செய்தால் நம்ம இந்த காரியத்தில் வெற்றி பெறலாம், நிச்சயமாக செய்து முடிக்கலாம் என்று நம்ம இருதயத்தில் தோன்றோம். ஆனால் அதெல்லாம் சரியான வழிகள் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று
பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். பாருங்க, இங்கிலீஷில் போட்டிருக்கிறத, do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve God's will, His pleasing and perfect will அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. பாருங்க, உலகத்திற்கு இதில் என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால், உலகத்திற்கு ஒத்த விஷயம் நம்ம தரிக்கக்கூடாதான். பாருங்கள், உலக வாழ்க்கைக்கும் உலக காரியங்களுக்கும் நம்முடைய சிந்தையும் எண்ணங்களும் போகக்கூடாது. பாருங்கள், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், 4-5 பேர் உட்காந்து நமக்கு விரோதமாக பேசுவாங்க. அந்த கூட்டத்தோடு உட்காந்து நம்மளும் அநேகரை பற்றி குறை கூறி பேசலாமா அப்படின்னு தோன்றும். பாருங்கள், நீங்கள் பேசாமல் போனீங்கன்னா உங்களை வெறுப்பாங்க. அதற்கென்று நீங்கள் போய் உட்காந்து பேசணும்னு சொல்லி கிடையாது. பாருங்கள், ஏன்னா தேவனுக்கு பிரியமான காரியம் அது கிடையாது. இன்னும் 4-5 பேர் உட்காந்து பேசினாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த குடும்பத்தை பற்றி தவறாக பேசுவார்கள். பாருங்கள், ஆமென். நம்ம தனியாளாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதீர்கள் என்று வசனம் இருக்குது. பாருங்கள், அவங்க என்னன்னாலும் செஞ்சுட்டு போட்டோம், நீங்கள் எரிச்சல் ஆகாதீங்க, நீங்கள் நன்மை மட்டும் செய்யுங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், உலகத்திற்கு ஒத்த விஷயம் தரிக்கக்கூடாதான். பாருங்கள், 2வது நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நம்ம மறுரூபமாகணுமா. பாருங்கள், ஹல்லேலூயா. நம்ம எண்ணங்களிலே உள்ளான மனுஷன் மறுரூபமாக வேண்டும். பாருங்கள், அப்படி மறுரூபம் ஆனாதான் கர்த்தருடைய நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நம்மாலே பகுத்தறிய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு மறுரூபம் ஆகணும்ன்ட்டு ஆசைப்படுறீங்க? ஏற்றுக்குங்க. ஹல்லேலூயா. இந்த மறுரூபம் என்பது ஒரு முறை நடக்கின்ற காரியம் கிடையாது. இந்த மறுரூபம் ஆக வேண்டிய இந்த காரியம் எப்படின்னா, அனுதினமும் நடக்க வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. ஒரு முறை நடக்கிற ஒரு காரியம் கிடையாது. இந்த மறுரூபம் அனுதினமும் நமக்கு நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, கொலோசியர் 3:1-2 வாசிப்போம். எப்படி மறுரூபம் ஆவது என்ற காரியங்களை குறித்து நம் வேகமாக பார்த்து முடிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எதை தேட சொல்றாரு ஆண்டவர்? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள். சரி, இந்த வலது பாசத்தில் என்ன இருக்கு? தேவனுடைய வலது பாசத்தில் என்ன இருக்கு? அதுதானே தேட சொல்றாரு ஆண்டவர். கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள். அந்த மேலானவைகள் என்ன? கர்த்தருடைய வலது பாசத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வசனம் இருக்கு, நமக்கென்று யாவையும் செய்து முடித்து நமக்காக இரத்தம் சிந்தி பாடுபட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து கர்த்தருடைய வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து நமக்கென்று பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இங்கே வேத வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள். அந்த மேலானவைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். உலகத்திற்கு ஒத்த விஷயம் தரிக்க வேண்டாம். அவன் அப்படி இருக்கானே, இவனை போல நம்ம மாறிவிடலாமா? துன்மார்க்கனை போல, நம்ம இந்த இளையகுமாரனை போல அநியாயமாய் ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் செலவு பண்ணி விடலாமா என்று நம்ம பார்க்க வேண்டாம். பாருங்க, மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் மறுரூபம் ஆகணும்னா நான் சொல்கிறேன், மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த வார்த்தை என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள். ஆமென். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பாருங்க, பூமியில் உள்ள காரியங்கள் என்ன தெரியுமா? எண்ணத்தை உடுப்போம், போன வாரம் பார்த்தோம்ல, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்,
இந்த கவலைகள் தான் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறது பாருங்க. நான் சொன்னேன்ல, நம்ம இங்கே உட்கார்ந்துருப்போம், ஆனால் நாமளாவே இருக்க மாட்டோம். கடந்த காரியங்கள், ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே கவலை தான் பாருங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அந்த மேலானவை யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், அப்படி அந்த உலக சிந்தனை இருக்க வேண்டாம். மேலான காரியத்தை நாடுங்கள். பாருங்கள், ஆதியாகமம் 2:15 வாசிப்போம். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, முதலாக ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, பண்படுத்துறதுன்றது ரொம்ப முக்கியமான காரியம் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. இந்த மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பைக் ஓட்டினா பைக்கு சர்வீஸ் விடலையா பிரதர் அப்படின்னு கேட்பாங்களே, ஞாபகம் இருக்கா? இந்த பைக்கு சர்வீஸ் விடல அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதத்தில் ஆயில் எல்லாம் ட்ரை ஆகி இன்ஜின் என்ன ஆகுமா? இன்ஜின் சீஸ் ஆகிரும். இன்ஜின் சீஸ் ஆனால் பைக் ஓட்ட முடியாது. பாருங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களுக்கும் இந்த ரொட்டீன் செக்கப், ஹெல்த்துக்கு கூட ரொட்டீன் செக்கப் சொல்கிறாங்க. பிரதர், உங்களுக்கு சுகர் வந்துருச்சான்னு இருக்கான்னு ஒரு 6 மாதம் ஒன்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இந்த ரொட்டீன் ஒரு பண்படுத்துகிற வாழ்க்கை நமக்கு வேணும். பாருங்கள், ஆதாமையும் ஏவாளையும் என்ன சொல்கிறாரு, எதை பண்படுத்த சொல்கிறாரு? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் செய்யுங்க. பண்படுத்துறது அப்படின்னா சர்வீஸ்னால் மெயின்டைன். அதாவது நான் சொன்னேன்ல, பைக் சர்வீஸ் விட்றோம், 6 மாதத்தில் பைக் சர்வீஸ் விட்டாருன்னா இன்ஜின் சீஸ் ஆகிரும். இந்த செல்லை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. எப்படி யூஸ் பண்ண முடியாது? சார்ஜ் போடாட்டினா யூஸ் பண்ண முடியாது. அப்போது நம்ம செல்லுக்கு ரெகுலராக சார்ஜ் போட்டால் தானே யூஸ் பண்ண முடியும் செல்லுக்கு. ஆமேன். ஒரு 4-5 மாதம் சர்ச்சுக்கு உள்ளே க்ளீனே பண்ணலன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்க. அருமையாக நம்ம ஹரிஸுக்கு எல்லோரும் கை தட்டுவோமா? அருமையாக இந்த சரௌண்டிங்ஸை அருமையாக சுத்தம் பண்ணி நேர்த்தியாக அதை அழகாக வைத்திருக்கிறார் ஹரிஸ். பாருங்கள், யாராச்சும் சொன்னாங்களா ஹரிஸ்க்கு? ஆனால் அவனே ஆண்டவர் மேலே ஒரு வைராக்கியம், ஆண்டவர் மேலே உள்ள ஒரு உறவு, ஒரு அன்பு. ஆமேன். பாருங்கள், என் நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட தன்னுடைய பலனை அடையாமல் போக மாட்டீர்கள் என்று வசனம் சொல்லுது. ஆனால் இந்த மாதிரி காரியங்களுக்காக ஹரிசை தேவன் நிச்சயமாக பல மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் நமக்கு தேவை, நமக்கும் தேவை. பாருங்கள், ஹல்லேலூயா. நீங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் இல்லாத காரியமே இருக்காது இந்த உலகத்தில். ஒரு 2 நாள் வாசலை கூடாட்டினா குப்பையாக சேர்ந்து எப்படி இருக்கும்? அழுக்கா குப்பையாக மாறிடும். பாருங்கள், நம்மளை பார்க்குறவங்க என்ன இந்த வாசல் கூட கூட்டாமல் இருக்காங்க பாருங்கள், இந்த வீட்டை கூட எவ்வளோ க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இந்த ரெகுலராக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த சரீரத்தை இந்த மெயின்டெனன்ஸ் பண்ண வைக்கணும். பாருங்கள், ஹல்லேலூயா. எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாரோ, நம்ம இந்த சரீரத்தை பண்படுத்துவது, காக்கிறது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு புரியுது? ஹல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் துடைக்கலைன்னா அந்த நேரத்தில் பயங்கர தூசியாக இருந்துச்சு. அப்போது ரெகுலராக நம்ம எந்த காரியமுமே, ஒரு காரியம் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டே போயிட முடியாது. பாருங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா அந்த காரியத்தை பெருக பண்ணுவதற்கு, அந்த காரியத்தை கூட்டுவதற்கு அது என்ன செய்ய வேண்டுமோ நம்ம செய்ய வேண்டும். பாருங்கள், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரத்தை பண்படுத்துவது நம்முடைய கடமை. இப்போ ஆதாம் ஏவாள் தோட்டத்தை பண்படுத்தினார்கள். நம்ம ஆவியை மறுரூபமாக்கணும், நம்ம சரீரத்தை மறுரூபமாக்கணும்னா என்ன பண்ணணும்னா அனுதினமும் தேவனோடு ஒரு உறவு வேணும். ஹல்லேலூயா. பாருங்கள், லூக்கா 9:23 வாசிப்போம். இந்த அனுதினமும்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க,
பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்ற வேண்டுமா? தேவனை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். இங்கேயும் என்ன போட்டிருக்கு? அனுதினமும் உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு தேவனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமா? பாருங்க. அப்போ இந்த நம்ம சரீரத்துக்கு ஒரு ரொட்டீன் ஆவிக்குரிய உணவு இல்லை அப்படின்னா இந்த சரீரம் இந்த என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்துக்கு எதுவான காரியத்திற்கு அடிமையாகிவிடும். ஆவிக்கேற்றபடி நடப்பது தான் நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையை பாருங்க. ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கிறது. ஆமென். இந்த மாம்ச இச்சை நிறைவேறுவதற்கு இந்த ஆவி தடையாக இருக்குது. ஏன்னா ஆவி ஜீவன் உள்ளது. ஆவி நல்ல காரியங்களையும் உங்களுக்கு சொல்லும். ஆனால் நம்ம ஆவி பின்னாடி போகிறோமா, அந்த மாம்ச காரியங்களுக்கு பின்னாடி போகிறோமான்றது தான் முக்கியம் பாருங்க. அப்போது உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் ஆண்டவராகிய இயேசுவின் பின்னாக செல்ல வேண்டும் பாருங்க. அதான் போடப்பட்டிருக்கிறது. தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. எதற்காக சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டுமா பாருங்க. கலாத்தியர் 5:24-25 வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-25 வாசிப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்மளாம் யாருங்க? யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளாம் எப்படி இருக்கோமா? நம் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அனுதினமும் நம்ம சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்முடைய எல்லா மாம்ச காரியங்களையும் கர்த்தர் நமக்காக சிலுவையில் பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக பாடுபட்ட அந்த சிலுவையை அதை நினைவில் கொண்டு நம்ம மாம்சத்தின்படி நடக்காமல் இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நம்ம ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் என்று வசனம் இருக்கு. அப்போ நம்ம ஆவியிலே பிழைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மறுரூபமாக வேண்டும் பாருங்க. 17வது வசனத்தை வாசிப்போம். 17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. நான் சொன்னேன் பாருங்க, மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று போராடிட்டே இருக்கு பாருங்க. நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய விடாமல் அந்த மாம்சத்தை தடுக்குதான் பாருங்க. ஹல்லேலூயா. ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரோமர் 8:13 போடப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நம்ம என்ன இப்போ முக்கியமாக பார்க்குறோன்னா, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஆவியினாலே அழிக்க வேண்டும் என்ற காரியத்தை தான் நான் இப்போ பேசுகிறேன் பாருங்க. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆவியை எப்படி உயிரோடு வைத்திருக்க வேண்டும்? மாம்ச காரியங்களை எப்படி அழிக்க வேண்டும்? 19வது வசனத்தை வாசிப்போம். மாம்ச கிரியைகள் வாசிங்க. வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? இது நல்லா கவனிங்க. அவை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. பாருங்க, மாம்சத்தில் எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு சகிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் எதில் வெளிப்படுதான் பாருங்க?
மாம்சத்தில் வெளிப்படுதான் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த காரியங்களை, ஆனால் அதை செய்யணும்னு என்ன சொல்லுது? மாம்சம் நம்மளை கைட் பண்ணுது பாருங்க. இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டே போவோம், ஆனால் போகும்போதே அந்த பக்கம் பார்ப்போம். நம்ம முதல்ல அப்படியே அங்கிட்டு அப்படியே போகும்போதே பார்ப்போம், அப்புறம் திரும்புவோம், அப்படியே பாவ காரியங்களுக்கு போயிடுவோம் பாருங்க. இப்படி தான் ஒன்றுக்கு ஒன்று எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கிறது பாருங்க. மாம்சமும் ஆவியும், ஆவி நமக்கு ஜீவனுள்ளதாக இருக்கிறது பாருங்க, அது தேவன் கொடுத்தது, எப்பொழுதும் தீய வழிக்கு நடத்தாது பாருங்க. இந்த மாம்சம் என்ன சொல்லுது? நான் சொல்கிற காரியத்திற்கு நீ அடிப்பணி, நான் சொல்கிற காரியத்தை செய். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று போராடி கொண்டே இருக்கிறது பாருங்க. அப்போது நம்ம கிறிஸ்துவினுடையவர்கள் நம்ம எப்படி இருக்கோம் பார்த்தீங்களா? அதன் ஆசை இச்சைகளையும் மாம்சத்தையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறோம் பாருங்க. அந்த உணர்வு நமக்கு இருக்கும் பொழுது, அனுதினமும் தேவனுடைய உறவு இருக்கும் பொழுது, இந்த மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாக இருக்காது பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், கொள்ளை, பில்லி சூனியம், கொலைகள், வெறிகள், இவைகள் எல்லாம் எப்படி உண்டாகுது பாருங்க. ஒரு ட்ரெயினில் ஒருத்தன் போயிட்டு இருக்கும் போது டோர் அடைக்கிறதுல பிரச்சனை, மழை பெஞ்சிட்டு இருக்கு. நடந்த காரியம் ஒரு 1.5 மாதம் முன்னாடி நார்த்தில் ஒருத்தன் டோரை அடைங்கன்னு சொல்கிறான், ஒருத்தன் அடையக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை தான் பாருங்க. அடைங்கன்னு சொன்னவனை அடைக்கக்கூடாதுன்னு சொன்னவன், அவனுக்கு இவனை யாரும் தெரியாது, அவனுக்கு யாரும் தெரியாது, கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணிட்டான் பாருங்க. நடந்த காரியம் பாருங்க. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். பாவம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு சொல்றாரு பாருங்க. ஆனா அந்த மாம்சம் என்ன பண்ணுது? அந்த பாவ காரியங்களை நிறைவேற்றுகின்றன. அல்லேலூயா. பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா பொய் சொல்லிடுறோம் பாருங்க. இச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்ம அப்பா அம்மாட்ட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கணவர்மார்கள்ட்ட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பிள்ளைகளை திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மாம்சம் என்ன பண்ணுது? உங்களை பாவ காரியத்திற்குள்ளாக நடக்க வைக்குது பாருங்க. ஏன்னா நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குற்ற மனசாட்சி மேலும் இன்னும் அநேக பாவங்களை செய்வதற்கு வழிவகுக்கும் பாருங்க. இப்போ நம்ம ஆவியின் பிரகாரம் நடக்க வேணும். அதான் சொல்லுது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியுமா பாருங்க. அப்போ எப்படி ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும்? அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் ஆவியினாலே பிழைத்தீர்கள் என்றால் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆவின் காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பரம காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லையாம் பாருங்க. இந்த வாசித்த இந்த காரியங்கள் மாம்ச இச்சையை வாசித்தோம்ல, வேசித்தனம், பாவம், அசுத்தம், சண்டைகள், பிரிவினைகள், களியாட்டுகள், பொறாமைகள், வைராக்கியங்கள், வேசித்தனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரா பாருங்க. அப்போ நமக்கு என்ன வேணும் ஆவிக்கு அப்படின்னா 22 வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லையா. அல்லேலூயா. எவ்வளவு அன்பான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எல்லா கனிகளையும் அவர் காண்பித்தாரா பாருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அபிஷேகமும் உங்கள் வல்லமையும் அவ்வளோக்கு எவ்வளோ பவராக மாறும். நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மன உருக்கமாக இருக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆவின் கனிகளை பின்பற்றுகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பிரசனம், தேவ பிரசனம் உங்களை ஆளுகை செய்யும். நான் சொல்கிறேன், அவர் மனதுருகும் பொழுதெல்லாம் அற்புதங்கள் அதிகமாக நடந்தது. ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் அன்பாக ஒருத்தவங்க மேலே அதிகமாக இருந்து பாருங்கள், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி பாருங்கள், உங்கள் அழைப்பும் அபிஷேகமும் அற்புதங்களும் அதிகமாக பெருகும். ஹல்லேலூயா. தேவன் நேற்று இந்த காரியத்தை எனக்கு பேசினார் பாருங்கள். ஒருத்தவங்க மேலே ரொம்ப அன்பாக உங்களை நேசிக்கிறது போல் அவங்களையும் நேசித்து பாருங்கள்,
தேவனுடைய அன்பு உங்கள் மேலே அவ்வளோ பெருகும் பாருங்கள். உங்கள் அபிஷேகமும் அதிகமாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் கையை நீட்டும் போதே அற்புதம் நடக்கும் நிச்சயமாக. ஹல்லேலூயா. எனவே ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லையா பாருங்க. பாருங்க, நம்முடைய சிலுவையை அனுதினமும் எடுத்து அவரை பின்பற்ற வேண்டும். எதை பின்பற்ற வேண்டும்? இந்த ஆவின் கனிகளை, அன்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை பின்பற்ற வேண்டுமா பாருங்க. அப்போ அனுதினமும் தேவனோடு ஒரு உறவு இருந்தாதான் நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்க முடியும் பாருங்க. ஏன்னா இந்த மாம்ச இச்சைகள் ஒரு முறை அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறது கிடையாது. நீங்கள் மறுரூபம் ஆகுவீங்க, அடுத்த நாளே உங்களுக்கு மாம்ச இச்சை என்ன ஆகும்? வெளியே வரும் பாருங்க. அப்போ இங்கே என்ன போடப்பட்டு இருக்கிறது என்றால், அனுதினமும் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகிறோம் பாருங்க. எப்பெல்லாம் மனசு உங்களுக்கு புதிதாகுதோ, எப்பெல்லாம் ஆவின்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, தேவ வார்த்தையை தியானிக்கிறீர்களோ, உங்கள் மனது புதிதாகுது பாருங்க. நீங்கள் வேறு மனுஷனாக மாறீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அப்போ உங்கள் மனசு புதிதாகும் பொழுதெல்லாம் நீங்கள் வேறு மனுஷனாக மாறுறீங்க, நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறீங்க. அப்போ எப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அனுதினமும் உங்கள் மனசு புதிதாக மாற வேண்டுமா பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள் மாம்ச காரியம் எப்பொழுதுமே என்ன பண்ணுது? ஆவிக்கு விரோதமாக எழும்பி உங்களை பழைய மனுஷனாக மாற்றுகிறது. பழைய மனுஷன் பழைய வாழ்க்கைக்கு போ அப்படின்னு சொல்லுது பாருங்க. அப்போ உங்களை நீங்கள் பழக்க வைக்கணும் பாருங்க. எப்படி ஆதாமையும் ஏவாளையும் இந்த தோட்டத்தை பண்படுத்தி காத்துக்கொள்னு சொன்னாரோ, உங்கள் மாம்சத்தையும் நீங்கள் பண்படுத்த வேண்டும். எப்படி பண்படுத்தணும்? அனுதினமும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் சொல்லுங்க, அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்கள் சரீரத்தை இப்படி பழக்கப்படுத்தினீங்கன்னா தான் நீங்கள் ஆவின் கேட்டபடி நடக்க முடியும் பாருங்க. யோவான் 15:4-5 வாசிப்போம். யோவான் 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் தேவனோடு ஆவியின்படி நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். வர்றது பிரச்சனை இல்லை, ஆனால் நிலைத்திருக்க வேண்டும். அநேகர் இங்கே சபைக்கு வந்துட்டு போகிறாங்க, ஆனால் இங்கே தரித்து நிற்கிறது யாருன்னா நம்ம தான். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க, ஆனால் இங்கே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சபைக்கு தூணாக இருக்கிறது யாரு? இங்கே இருக்கிற ஒரு சிலர் தான். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலராக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருங்கள். ஏன்னா அவர்கிட்ட நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையாக இருக்கிறார், அவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது தான் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, 5வது வசனத்தை வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அவரே திராட்சை செடியாக இருக்கிறார், நம்மளாம் கொடிகளாக இருக்கிறோம். பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு? நம்ம அவர்கிட்ட நிலைத்திருக்கணுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், அப்புறம் நீங்கள் என்னிலும் போடல பாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் நிலைத்திருங்க. நீங்கள் காலையில் எழுந்திருந்து அவரை தேடி போய் உட்கார்ந்து வேத வசனத்தை எடுத்து, ஆண்டவரே எனக்கு பேசுங்க. நீங்கள் அவர் பிரச்சனத்தை தேடி போங்க முதல்ல. அதான் முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் என்னிலும். முதல்ல நீங்கள் போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் அவைலபிளாக தான் இருக்கார் பாருங்க. ஆனால் அவரை தேடி போக ஒருவன் தேவை. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் ஆவியிலே நீங்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா முதல் ஸ்டெப்பு நீங்கள் எடுக்கணும். உங்கள் மாம்ச இச்சைகளை, இந்த வேசித்தனங்களை, இச்சைகளை, இந்த கோபங்களை நான் வாஸ்தவமில்ல இந்த லிஸ்ட்டு, அதெல்லாம் முறியடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தேவனை தேடி நீங்கள் போகணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா பாருங்கள். அப்போ முதல் ஸ்டெப் எடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஹல்லேலூயா. நீங்கள் அவரை காலையில் அனுதினம் எழுந்திருந்து
அவர் பிரசன்னத்தை தேடி போகணும் பாருங்க. எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? சங்கீதம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம், தெரிந்த வசனம் தான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்குமா? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 119 105 வாசிப்போம். 3 காரியம் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆவியின்படி தொடர்ந்து நீங்கள் நடக்க வேண்டும்னா இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்னேன்ல, ஒரு பைக்கு தொடர்ச்சியாக ஓடணும்னா அதை மெயின்டைன் பண்ணாமல் ஓட்ட முடியாது. 6 மாதத்துக்கு 1 டைம் சர்வீஸ் பண்ணணும். எனக்கு முதல்ல தெரியாது பாருங்கள். நான் பைக்கு வாங்கும்போது நான் நினச்சேன், ஒன்ஸ் பைக்கு நம்ம வாங்கிட்டோன்னா அது ஓட்டிகிட்டே இருக்கலாம், பெட்ரோல் மட்டும் போட்டால் போதும். அப்புறம் தான் தெரியுது 6 மாதத்துக்கு 1 டைம் ஆயில் ஊற்றணும், ஃபுல் சர்வீஸ் பண்ணணும், பிரேக் செக்கப் பண்ணணும். அப்புறம் கார் இருக்கும்போது காருக்கு ஆயில் ஊற்றணும். இதோட அதிகமாக காருக்கு தண்ணி இருக்கான்னு செக் பண்ணணும் ரேடியேட்டரில். இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை படைத்து விட்டு நீங்கள் சும்மாவே உட்காந்து சாப்பிடுங்க, சும்மாவே இருங்க, சும்மாவே எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லலை. அந்த தோட்டத்தை பண்படுத்துன்றார் பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் பாருங்க, ஒரு 10 நாள் நம்ம குளிக்காமே இருந்தோம்னா என்ன ஆகும்? பக்கத்தில் ஒருத்தன் வர முடியாது. அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கவங்களே பக்கத்தில் வரமாட்டாங்க, அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் பாருங்க. அப்போ எல்லா காரியத்திலும் ஒரு மெயின்டெனன்ஸ் தேவை. நம்ம மாம்சத்துக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் தேவை. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் நீங்கள் இரவும் பகலும் தியானமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் பாக்கியவான். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் மெயின்டெனன்ஸ் இல்லாத காரியமே கிடையாது. நீங்கள் ஒரு மிருக ஜீவனை வளர்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய மனைவி வீட்டில் அந்த ஒரு 3 லவ் பேர்ட்ஸ் வாங்கினோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே தினமும் போய் பார்த்துட்டு வந்தால் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு 2-3 நாள் அதை பார்க்காம விட்டுட்டோன்னா அது ஃபுல்லாக அந்த எச்சம் போட்டு அந்த ரெக்கைகள் கண்ட குப்பைகள் சேர்ந்து அசிங்கமாயிரும். அப்போ ஒரு 3 நாளைக்கு 1 டைம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? அதை போய் சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது, அதுக்கு அந்த திணையை போட வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அந்த குருவிகள் சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். நம்ம வாழ்க்கையிலையும் சாதாரண இந்த உலக காரியங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் தேவைன்னா ஆண்டவர் சொல்கிறார், நம்ம அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வாருங்கள். அப்படின்னா தேவனுடைய இந்த வார்த்தைகளை தியானிங்க, மேலானவைகளை தேடுங்கன்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நமக்கென்று செய்த காரியங்களை தேடுங்கள். அல்லேலூயா. அப்போது சங்கீதம் 119 105 போடப்பட்டிருக்கின்றது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 8:17 வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமென். யாரை சிநேகிக்கிறாராம் பாருங்கள். நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவரை தேடி நம்ம போகணும்னு சொன்னேன்ல. அப்போ இவர் யாரை சிநேகிக்கிறாராம்? அவரை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறாராம். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களை நேசிக்கிறாராம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்திற்கு ஒரு மெயின்டெனன்ஸ் தேவை. இந்த மாம்ச காரியங்களை நிறைவேற்றாதபடி ஆவிக்குரிய காரியங்களை எனக்கு வேணும், எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் என்ன பண்ணணுமா? இந்த மாம்சத்தை அனுதினமும் தேவனை தேட வேண்டும், அனுதினமும் பழக்குவிக்க வேண்டும், அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளாலே இந்த மாம்சத்தை நிரப்ப வேண்டும் பாருங்கள். அப்போ தான் நம்ம பிழைக்க முடியும் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தை படிங்க. அதிகாலையில் எழுந்து தேவனை நோக்கி பாருங்க. ஏன்னா வேதம் கூறுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், அதிகாலையிலே உமது கிருபையை கேட்கப்படும், உம்மை நான் நம்பியிருக்கிறேன், உம்மை நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். 3வது நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:16-17 வாசிப்போம். 1 நாளாகமம் வாசிப்போம். 1 நாளாகமம் 16-11 வாசிப்போம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 11. நானே வாசிக்கிறேன். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள்,
அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை எப்படி தேடணுமா? நித்தமும். சொல்லுங்க, நித்தமும். நித்தமும் நம்ம தேவனை தேடுறோமா? சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிடும். இடையில எத்தனை நாட்கள் இருக்கு? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த 6 நாளும் நம்ம தேவனை தேடுறோமா? நீங்க தேவனோடு இருக்கும் பொழுது அவர் உங்களோடு இருப்பார் பாருங்க. நீங்க அதிக கனிகளை கொடுக்கணும்னா தேவனோடு நீங்க என்னில் நிலைத்திருங்கள். ஏன் சொல்றாருன்னா, நீங்க தேவனோடு இருக்கணும் பாருங்க. அப்பதான் அந்த மாம்ச இச்சைகளையும் அந்த மாம்ச காரியங்களையும் தவிர்க்க முடியும். நீங்க 2-3 நாள் தேவனை தேடல, ஜெபம் பண்ணல, வேதத்தை வாசிக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களை பழக்க வைக்கல, பண்படுத்தலைன்னு அர்த்தம். இந்த மாம்ச கிரியைகள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் பாருங்க. உங்கள் சிந்தனைகள் எல்லாம் வேற எங்கேயும் போயிடும் பாருங்க. குடும்பத்தை குறித்தும் அந்த எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம்ன்ற கவலை தான் இருக்கும். ஆனால் ஆவிக்கு படி நடக்க முடியாது பாருங்க. ஆவின் கனிகள் படி நடக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. அதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடும். டெய்லி உங்களை மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க, டெய்லி உங்களை சர்வீஸ் பண்ணுங்க. அப்போதான் அந்த மாம்சத்தை ஒடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆவிக்கு ஏற்றபடி நடவுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். மத்தேயு 21:22 வாசிப்போம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆமென். மத்தேயு 7:24-25 வாசிப்போம், வாசித்து முடிப்போம். மத்தேயு 7 24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்புறம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். நாம் எல்லாம் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா எப்படி இங்கே போடப்பட்டிருக்கிறது? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேனா பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அவர்கிட்டையும் நீங்கள் அவரிலும் அவர் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கும் போது ஒன்றும் அசைக்கவே முடியாது. ஆமென். பாருங்க, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து இந்த உலக காரியங்கள் என்ன வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த ஆவிக்குரிய மெயின்டெனன்ஸ் மிகவும் தேவை. நீங்கள் அவரோடு ஒன்றி இருக்கணும்னா, ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும்னா, எப்படி சாதாரண உலக காரியங்களுக்கே ஒரு 4 நாள் இங்கே மழை பெஞ்சிச்சுன்னா செடி வளர்ந்துடும் பாருங்க. செடி வளர்ந்துச்சுன்னா குப்பையாக போயிடும். இதை நம்ம ஒரு 2 மாதத்துக்கு ஒன் டைம் வெட்டி விடணும். அரிசி மாதிரி ஒருத்தர் வந்து சுத்தம் பண்ணாதான் இந்த இடம் க்ளீனாக இருக்குது பாருங்கள் சுற்றி. உலக காரியங்களுக்கே இந்த மெயின்டெனன்ஸ் தேவைப்பட்டால் தான் அழகாக இருக்குது. அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மெயின்டெனன்ஸ் அனுதினமும் தேவை. அப்போ தான் நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். அனுதினமும் தேவ வார்த்தையை கேட்கணும், ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அனுதினமும் அவர் பிரசன்னத்தை நோக்கி இருக்கணும் பாருங்க. அப்போ நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க, உங்க சரீரத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க, ஆவியை மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுவது? அவருடைய வார்த்தையை தியானிப்பது. ஆமென். வேறு எதுவுமே இல்லை. தினமும் அவர் சமூகத்தில் உட்காருங்க. இதுதான் மெயின்டெனன்ஸ். ஆதாமே ஏவாளையும் பண்படுத்துங்க. சும்மாவே உட்கார்ந்தா ஒன்றும் நடக்காது மெயின்டெனன்ஸ் இல்லாமல். இந்த வார்த்தையை கொண்டு நம்ம சரீரத்தை மெயின்டெனன்ஸ்